நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை எங்க? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு எந்த ஊருக்கு நான் வரலாம். தயார் நிலையில இருக்க, தயார் நிலையில இருக்குன்னு எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சென்னையில அடுத்த 10 ஆண்டுகள்ல இதை விட பெரிய வெள்ளம் வரும். அன்னைக்கு சொன்னேன், 8 ஆண்டுக்குள்ள வந்துடுச்சு. இன்னைக்கு சொல்றேன், சென்னைக்கு பெரிய வெள்ளம் வரும். தமிழ்நாடு மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வெள்ளத்தை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது. அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம். சென்னையில வந்தது புயல் வந்தது, ஆனா அங்க மழை மட்டும்தான் வந்தது. அதான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை எங்க? எந்த ஊருக்கு நான் வரலாம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு நாங்க மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. 15 வருஷமா சொல்லிட்டு வரோம், தயார் நிலையில இருங்க, தயார் நிலையில இருங்கன்னு. எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 2015 சென்னை வெள்ளம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆவணம், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் படும். அந்த புக்கு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசுக்கும் கொடுத்தோம். அன்னைக்கு சொன்னேன் நான், சென்னையில் அடுத்த 10 ஆண்டுகள்ல இதை விட பெரிய வெள்ளம் வரும். அன்னைக்கு சொன்னேன், 8 ஆண்டுக்குள்ள வந்துடுச்சு. இன்னைக்கும் சொல்றேன், சென்னைக்கு அடுத்த 5, 6, 7 ஆண்டுகளுக்குள்ள அடுத்த பெரிய வெள்ளம் வரும். ஆனாலும் அப்போ தயார் நிலையில இப்ப திட்டம் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அதனால அது என்ன செய்யணும்னு வேற கொடுத்துருக்கோம், மிட்டிகேஷன், அடாப்டேஷன். தமிழ்நாடு மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வெள்ளத்தை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது. அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம். நம்ம நடவடிக்கை எடுத்தா, அரசு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, நம்ம முன்னெச்சரிக்கை அடாப்டேஷன். மக்கள் என்னன்னா, அடாப்டேஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம இதெல்லாம் புயல், காலநிலை மாற்றத்தினால புயல் அடிக்கடி வரப்போகுது, வெள்ளம் அடிக்கடி வரப்போகுது, நம்ம என்ன செய்யணும்னு அந்த நிலைப்பாடு. ஒரு உதாரணம், ஜப்பான் நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும், நிலநடுக்கம் வருவாங்க. அப்போ வரப்போ அங்க இருக்கிற மக்கள், குழந்தையில இருந்து, கிளாஸ் ரூம்ல இருந்து அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன செய்யணும்? அங்க இருக்கிற நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தயார் நிலையில இருக்கிறாங்க அங்க. அதே போன்றுதான் இங்க பள்ளிக்கூடத்திலையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் இன்னைக்கு வேடிக்கையா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை வரப்போகுது வரும் காலத்துல. ஒரு உதாரணம், லிபியா நாட்டுல, நான் சொல்றது ஒரு 2 மாதத்துக்கு முன்பு, லிபியா நாட்டுல இந்த மேக வெடிப்பு, அதாவது கிளவுட் பர்ஸ்டால ஒரே ராத்திரில 10,000 பேர் இறந்துருக்கிறாங்க. 10,000 பேர், அதுக்கு மேல சொல்றாங்க. 10,000 பேர் ஒரு ராத்திரில தூக்கத்துல. அங்க அவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு போய் அவங்க கடல்ல உள்ள போயிடுச்சு. நீங்க என்ன கணக்கு தெரியல. அந்த நிலையெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவில் எங்க வேணா வரலாம். அவிலாஞ்சியில 2019 ஒரு கிளவுட் பர்ஸ்ட் நடந்தது, பக்கத்துல இங்க இருக்கிற அவிலாஞ்சியில. ஹிமாச்சல்ல கிளவுட் பர்ஸ்ட் வந்தது, உத்தரகாண்ட்ல கிளவுட் பர்ஸ்ட் வந்தது, பெங்களூர்ல வந்து. இதெல்லாம் இங்க வரதுக்கு என்ன எவ்வளவு நாள் ஆக போகுது? மோசமான சூழல் வந்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இது போன்ற நிலைப்பாடு, காலநிலை மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும், பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.